அப்பாசமுத்திரம் தொகுதியில போட்டி போட்ட தேர்தல் அறிவிச்சா தானே வேட்பாளர்கள் பற்றி சிந்திக்க முடியும். இப்போ அந்த தொகுதி வந்து தேர்தலே நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் துரோகத்தின் அடையாளமாக போய்விட்டார். அது விசுவாசத்தின் அடையாளமாக யார் இருக்கிறாரோ அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சி கிடையாது இந்த வகையில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பாங்க. மின்சார கட்டணமா உயர்த்தப்படவில்லை, அதே நிலையா தான் நீடிக்குது. கனெக்ஷன் என்ன நடந்து செக் பண்றதுக்காக நான் இந்த நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மின் வாரியத்தில் தலைமையில் ஹார்ட் டிஸ்க்கு காணா போச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவர் இதில் தான். இன்றைக்கு மின்வெட்டு நாடு முழுவதும் இருக்குது, போராட்டம் பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஊடகங்கள் நீங்கள் போடுறீங்க, அவர் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராகல. அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவித்தாங்க, அதுவும் முழுமையடையலை. அதே மாதிரி தான் மின்சார கட்டணம் கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மே மாதத்தை ஒப்பிடுகிற போது இப்போது 40% 60% மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. ஒரு அம்மா ஆதாரத்தோடு காட்டுது, 7,000 ரூபா வந்திருக்குது, 30,000 ரூபா வந்திருக்குதுன்னு ஆதாரத்தோடு காட்டுறாங்க. அதில் அட்டையிலே குறிச்சிட்டு போய்க்கலாம். இப்போ இவர் வந்து பொய் சொல்கிறதுல கிண்ண சாதனை படிக்கிறாரு. மின்சாரத்துறையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் வேளாண் மின் இணைப்பு கேட்டு 2,22,000 பேர் வந்து விண்ணப்பம் செஞ்சு நிலுவையில் இருக்கு. அதில் தட்கல் முறையில் வந்து அவங்க டெபாசிட் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 9,000 கோடி வந்து டெபாசிட். அது வெள்ளை அறிக்கையிலையும் சொல்லலை. இது வரைக்கும் இந்த 3 மாதத்தில் ஒருத்தருக்கு கூட மின் இணைப்பு கொடுக்குறது. ஆனால் 22,000 கோடியை வந்து கடன் வாங்கிக்கிறாங்க. மாற்றம்னு சொன்னது தலைமைச் செயலக மாற்றம் தான் இவங்களுடைய ஒரே சாதனை. அதனால் அவர் யதார்த்தத்தையோ உண்மையோ பேசுனா இந்த மக்கள்கிட்ட எடுபடாது. அதனால அவங்க வந்து ரியலை பேச மாட்டாங்க, ரீலை தான் பேசுவாங்க. லைஃப்பை பேச மாட்டாங்க, லைக்கை தான் பேசுவாங்க. 2 வீலரில் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டர் போகிறாங்க. ஒரு 2 வீலர் முன்னாடி போகுது, ஒரு 2 வீலர் பின்னாடி வர. அவன் வீடியோ எடுத்துகிட்டே போகிறான், இவன் வீடியோ எடுத்து. டிராஃபிக் ஜாமில் மக்கள் நிற்கிறாங்க. அப்போது இதை மக்கள் பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா தெரியும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசரத்துக்கு போகணும்னு சொல்லி தான் அவருக்கு எஸ்கார்ட் போலீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடியும் அதே போல் அவருக்கு தேவைன்னா எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலைமைச் செயலகத்தில் சென்னையில் எஸ்கார்ட் போலீஸ் இல்லைனாலுமே அவசர தேவைக்கு பயன்படுத்துது. ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ரீல் போடுற மாதிரியே 2 வீலரில் போகிறது உலகத்தில் ஒரு சாதனையா. இவங்க இந்த மாதிரி வந்து கொடுமை பண்ணுறாங்க. இன்றைக்கி காவேரி டெல்டா வறண்டு போயிருக்குது. அங்கே போய் பேசுனா எந்த பிரயோஜனம் இல்லைன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க. அதை இவங்க கேட்க தயாராக. இப்போ நமக்கு தமிழர் மானம் வந்து காற்றில் பறக்குது. தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்பட்டுருக்குது. ஒரு முதலமைச்சரையே வர வேண்டான்னு சொல்கிற ஒரு நிலைமை இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவிலும் சரி, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, பின்பும் சரி. பேச்சுவார்த்தைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு முதலமைச்சரை வர வேண்டான்னு ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னது தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதை விட ஒரு தலைகிழிவு தமிழகத்திற்கு இனிமேல் ஏற்பட போவதில்லை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் குறி தொடர்பாக எந்த விஷயமே பேச அவரிலே அதே மாதிரி கர்நாடகாவில் மழை இல்லை சொல்றாங்க. என்னதான் தீவுன்னு நினைக்கிறேன். இப்போ கர்நாடகாவில் மழை இல்லை, தண்ணி இல்லைன்னா கிருஷ்ணசாகர் அணையில் என்ன இருக்குது? 4 அணை அங்கே இருக்குது. அந்த 4 அணையில் என்ன தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீர் ஒழுங்காற்று குழுவும் ஆணையமும் காவேரி ஆணையமும் இன்றைக்கு 3,500 கன அடி வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த இருக்கிற அந்த நிலவரத்தெல்லாம் முழுமையாக ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு தான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதையே கர்நாடகா நிறைவேற்றலை. ஜூன் மாதம் கொடுக்கல, ஜூலை மாதம் கொடுக்கல. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறோம். நாங்கள் அமைச்சர் வரும்போது நீங்கள் எங்களை சும்மா விட மாட்டீங்க. அவர்கிட்ட என்ன வச்சுக்கிட்டு வஞ்சமாக பண்ணுறாரு? அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் தெரியல. அவர் எப்போ தெரியுமா வாய்ப்பு திறப்பார்? ஜனநாயகத்தின் படத்தில் போய் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு தான் அவர் வாயை திறக்கிறாரு. அவர் வாயை திறக்கிறதே இல்லை. அவர் ரீல் போடுற அமைச்சரை தவிர ரியல் அமைச்சர் இல்லை. அவருக்கு நீர்வளத்துறை பற்றி எதுவும் தெரியாது, மேகதாதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வருவார் விஜய. அதுக்கு தான் அவரை வந்து பொதுச்செயலாளர் போட்டிருக்கோம்.
அதுக்காக தான் அவர் அமைச்சராக போட்டுட்டோம். காவேரியில் தண்ணி வந்தா என்ன, நாசமாக போனா என்ன, அதை பற்றி புஷி ஆனந்துக்கு எந்த கவலையும் இல்லை. அனுபவம் இல்லாத சார் அனுபவம் இல்லை சார், அணுகுமுறையே தவறு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இது ஒரு சாதாரண குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவை நான் போய் பேச போறேன்னு சொல்றது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி நடுவர்மன்றம் அமைச்சு இது கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால போராட்டம். இது யாருக்கு வேணாலும் தெரியும். இதை விட்டுட்டு நான் போய் பேசி தண்ணி வாங்கிட்டு வருவேன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து இப்ப ஆணையம் இன்றைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே, அதையே அவங்க திறந்து விடல. அப்ப இது எப்படி அனுபவம் இல்லைன்றது நாட்டுக்கே தெரியும். ஆனா அணுகுமுறைய பைத்தியக்காரத்தனமான அறவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையினாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணி கிடைக்கலன்றது மிகப்பெரிய நமக்கு வேதனைன்னா, இது வெந்த புல்ல வேல் பாய்ச்சுற மாதிரி இந்த அணுகுமுறை நமக்கு அமைஞ்சிருக்கு. 24 50 ஆண்டுகள் உட்கார்ந்தோம். அதை திமுக நிறைவேற்றல. தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடந்த சம்பவம் எல்லாம் இது வராது. காலையில் அவர் சொன்னார், நானும் படித்து பார்த்தேன். அவங்க ஒரு 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 ரெகுலர் டைலாக் வச்சுருக்காங்க சார். ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, கஷ்டமான கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 50 ஆண்டுகள் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரு வாரத்திலே எங்கள் தளபதி விஜய் தீர்ப்பார். ஒரு வாரத்தில் மேகதாத பிரச்சனைக்கு தீர்வு காண்பாராம். எப்படி தீர்வு காண்பீங்க? அதுதானே சொல்லணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? எங்கிட்ட சொல்ல வேண்டாம், பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னாலும் சரி, டாஸ்மாகில் போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு வாரத்தில் நாங்கள் தனியார் மயம் ஆக்குறோமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார். பழனி கோயிலில் ஏன்டா 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் ஒரு வாரத்தில் இதுக்கு நல்ல தீர்ப்பு சொல்லுவாருப்பாரு. எதை கேட்டாலும் ஒரு வாரத்தில் தீர்வு. 50 ஆண்டு கால பிரச்சனை ஒரு வாரத்தில் எங்கள் தளபதி விஜய் தீர்வு காண்பார்னு சொல்றது தவிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது, தீர்வு கிடைக்காது. வினைகளை ஒற்றை அரசு தான் நிர்வகிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய மாநிலத்தில் இந்தியா அறைய ஒற்றை அரசு தான் வச்சு நிர்வகிக்கணும் அப்படி சொல்லியும் காலையில் நிஜம் கேஸ் சார், முல்லை பெரியார் பிரச்சனையில் அது குறித்து விரிவாக நம்ம பேசியிருந்தோம். நிர்வகிக்கிற பிரச்சனை இல்லை, தண்ணி திறந்து விடணும் அப்படின்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்குது. அதன் பிரகாரம் கர்நாடகா திறந்து விட ஏற்கனவே திறந்து விட்டுருக்காங்கல்ல. அவர் என்ன சொல்றாரு, கர்நாடகாவுடைய முதலமைச்சர், ஏற்கனவே 45% திறந்து விட்டோம், நீங்கள் கடலில் கொண்டு போய் விட்டுட்டீங்க, நாங்கள் கடலில் விடுறோம் அல்லது தண்ணீர் குடி தண்ணீர் 20 மாவட்டம் இன்னைக்கு குடி தண்ணீர் இல்லாமல் இருக்குங்க சார். 12 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு நாசமாக போச்சுங்க சார். இதுக்கு தண்ணி திறந்து விடணும்னு சொல்கிறோம் சார். மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டம்ன்றது அதுக்கு சம்பந்தம் இல்லை. மொட்டை தலைக்கும் உடஞ்சங்களுக்கும் முடிச்சு போடக்கூடாது. இது தெளிவான தீர்ப்பு நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. 53 தடவை சந்திச்சிருக்கிறாங்க ஆணையத்திலையும் ஒழுங்காட்டு குழுவையும். அவங்க என்ன வேலை இல்லாமலே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க வாதத்தை அழுத்தமா எடுத்து வைக்க தவறிட்டீங்க. அதனால இந்த 2 மாசமா தண்ணி வரல, 2 மாசமா கரண்ட் வரல, 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணல. தொடுத்த தேர்தல் வாக்குறுதி நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க, ஓட்டு வாங்குறதுக்காக நான் சாத்தியமில்லாத திட்டங்கள் எல்லாம் நான் அறிவிக்க மாட்டேன், இந்த விஜய் அறிவிக்க மாட்டான், உங்க பிள்ளை விஜய். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அவர் அறிவிக்கிறதுல யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஏன்னா உங்க பிள்ளை விஜய் ஆட்சின்னு என் பேரை சொல்லுங்கன்னு. அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற பொது உடைமை கட்சியில் இருக்கிற கனகராஜ்னு தலைவர், அவர் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பரில் அவர் பேசும்போது பீடி சுற்றுற கம்பெனிலேருந்து எடுத்து பேசியிருக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க, பீடி கம்பெனிலேருந்து பேசுகிறோம் என்னன்னு. இல்லைங்க, லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு விஜய் அரசாங்கம் இந்த நம்பர் கொடுத்தாங்களேன்னு அவருக்கு. இது நான் சொன்னால் நீங்கள் அரசியல் கால் பண்ணி சொல்லுவீங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே இருக்கக்கூடிய கனகராஜ்ன்ற மூத்த தலைவர், அவர் பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையில். இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். டோல் ஃப்ரீ நம்பரு பீடி சுற்றுற கம்பெனிக்கு போகுது லஞ்சம் ஒழிக்கிறது. அப்போ இவங்க எந்த லட்சணத்தில் இந்த அரசு இருக்குன்றதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதும். இது நான் சொன்னால் அரசியல் கால் பொழிச்சிருந்தீங்க, கனகராஜ் அவர்களே சொல்லியிருக்கார். இது சொல்றது அவர் பேசுகிற பஞ்சு டைலாக்லாம் ஒரு மெசேஜ் வேணால் மக்களுக்கு கொடுக்கலாமே தவிர இதனால இன்னும் நடக்கலை. இன்னமும் ஊழல் ஒழியலை. இது ஒரு ஊழல் ஒழிஞ்சுதான் ஒரு மாயை கட்டமைக்கிறாங்க. விஜய் பிம்பத்தை எப்படி மாயை கட்டமைச்சாங்களோ
அதே மாதிரி பஞ்சு டைலாக்ல பஞ்சராகி போயிருக்கிற தமிழ்நாட்டை மாய பிம்பத்தில் கட்டமைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சர், நெரேட்டிவ் செட் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேட்டர், அதே போல் அவங்க வீடியோ போடுறது, இன்ஸ்டா போடுறது, ரீல்ஸ் போடுறது, எல்லாம் போடுறது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். யார் வாங்கினான்னு இது வரைக்கும் எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? சும்மா நீங்கள் வந்து ஏஜென்ட்டுகளை வச்சுக்கிட்டு நீங்களா வந்து இன்ஃப்ளூயன்ஸ், அதான் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறேன். எதை வேணாலும் சொல்லலாம். அதான் நான் பேசும்போது சொன்னேன்ல, இவர் வந்து யதார்த்தமாக செய்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. எல்லாம் நடைமுறையில் இருக்கிறத விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு அரசாங்கம், தூய்மையான அரசாங்கம், 54 ஆண்டுகளில் 34 ஆண்டுகள் அரசாங்கம், எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார், அம்மா முதல்வர் இருந்தாங்க, எடப்பாடியார் முதல்வராக இருந்தாங்க. இந்த நாட்டு மக்கள் மீண்டும் எங்களுக்கு 1,07,00,000 வாக்குகள் இரட்டலையில் எடப்பாடியார் முதலமைச்சர் வர்றதுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, உண்மை, நியாயம், நேர்மை, உழைப்பு, சத்தியம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருந்தால், மக்கள் சேவை இருந்தால் தான் ஆதரிப்பாங்க. அதனால் மிகைப்படுத்தி சொல்கிறது, இல்லாத இருக்கிற போது சொல்கிறது, நாங்கள் யாருமே செய்யாத செஞ்சுட்டோன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து மாயபிம்பத்தை கட்டமைக்கிறது. நடைமுறையில் யதார்த்தம் என்னன்றத அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த அவலமும், இந்த கஷ்டமும், இந்த கண்ணீரும் தொடர்கதையாக தான் இருக்கும்.